ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் லோட் வாஷிங் மிஷின் கஸ்டமர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரம்மு சுத்தமாக சுற்றுறேன்னு சொன்னாங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தோன்னா ட்ரம்மை திறந்து பார்த்து ட்ரம்மை சுற்றி பார்த்தோம். ரைட்டு லெஃப்ட்டுன்னு சுற்றி பார்த்தோம், எந்த பக்கமும் சுற்றுற மாதிரி தெரில. கஸ்டமர் ஏன் சார் இந்த பிரச்சனையாச்சு அப்படின்னு கேட்டாங்க. சரிங்க சார், நான் செக் பண்ணிட்டு சொல்கிறேன்னு சொல்லி அதுக்கப்புறமா கேஸ்கெட் செக் பண்ணி பார்த்துட்டு மிஷின் பின்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளைவீல் ஆகுது. பின்னாடி ட்ரம்மை ஃப்ளைவீலை திறந்து செக் பண்ணி பார்த்தோம். ஃப்ளைவீலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா டைட்டாக சுற்றி ஒரு வேலை பேரிங் பிரச்சனை இருந்துச்சுன்னு சொல்லி ட்ரம்மு தான் சார் கைட்டி பார்க்கணும்னு சொல்லி கைட்டினா ஹேம் உடஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் எடுத்துட்டோம் பாரு நம்ம என்டார் பைக்கு. நம்ம நண்பன் கார்த்தியை கூட்டுன்னு கிளம்புனாங்க. கஸ்டமர் வீட்டுக்கு போனோம், மிஷினை ஃபுல்லாக பிரித்து போட்டு முடிச்சுட்டு ஃபைனலாக என்ன பண்ணோம், எடுத்துகிட்டு போன புது ட்ரம்மை எடுத்து மிஷின் உள்ள வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம்படி என்ன பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்பேராக சொல்லியிருந்தாங்க. இதுக்கு இடையில வந்து பார்த்தோன்னா கஸ்டமர் வந்து பார்த்தோன்னா சார் அடிக்கடி வந்து ட்ரைனேஜ் ஆக மாட்டேன் சார் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காக என்ன பண்ணோம் அப்படின்னா ட்ரைன் பம்பை கைட்டி ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி பார்த்தோம். அப்பயும் சால்வ் ஆகலன்னு சொல்லி கஸ்டமர்கிட்ட புது ட்ரைன் பம்பே மாற்றியாச்சு. அதுக்கப்புறம் இன்லெட் வால்வு, டிஸ்பென்சர் வரக்கூடிய ஓஸ் எல்லாமே தண்ணி லீக்கேஜ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி வச்சுட்டு புது ட்ராமை கேஸ் கேட்டை திறந்துட்டு சுற்றி பார்த்துட்டு ஃபைனலாக மிஷின் செக் பண்ணக்கூடிய ஹீடிஆர்னு சொல்லுவாங்க, ஆட்டோ டெஸ்ட்டுன்னு. ஸோ அதை செக் பண்ணி போட்டுட்டு மிஷினை வந்து பார்த்தோம் அப்படின்னா ரன் பண்ணோம். மிஷினை வந்து பார்த்தோன்னா ரின்ஸு, ஸ்பின்னு, கம்ஃபோர்ட் வரக்கூடிய இதெல்லாம் தண்ணி நல்லா இருந்துச்சு. வாஷ் ஓட ஆரம்பிச்சிச்சு. ட்ரைனும் சூப்பராக ஆகிடுச்சு. தேங்க்யூ, பாய்.